வாசி. முன்னாடி ஒரு முறை நான் ஜனவரி மாதத்தில் 10ஆம் தேதி உங்களோட நான் மீடியா முன்னாடி பேசியிருக்கேன். சிலர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக தங்கவயலில் வாழக்கூடிய கேஜிஎஃப் வாசி அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது என்னவென்னா, சோமேஸ்வரம் தேவாலயத்தில் நடந்த அட்டூழியங்கள் மாதம் ஜூனில் கும்பாபிஷேகம் என்ற பேரில் 10, 11, 12 தேதிகளில் வந்து உரிகம்பேட்டையில் கோவிலில் வந்து சுவாமியை வந்து உடைச்சி சின்ன பின்னப்படுத்தி எடுத்திருக்காங்க. நடுராத்திரி நடுநீசியில் அந்த கிரகம் சுவாமியாகப்பட்டது ராஜராஜ சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1200 வருடங்களுக்கு மேலான ஒரு தேவாலயத்தில் செய்யப்பட்ட கர்ப்பகிரகத்தில் செய்யப்பட்ட கடவுளுடைய சிலையை வந்து உடைச்சிருக்காங்க. அது மரகத கல்லால் ஆனது. அதை பலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பல அதிகாரிகளோடு நான் பேசியும் தகவலை தெரிவித்தோம். டிசி, ஏசி, தாசில்தார் யாரும் எந்த விதமான கவனம் கொடுக்க மாட்டாங்க. 10 மாதங்கள் ஆகிருக்கு. இது வரைக்கும் எந்த விதமான முயற்சி எடுக்கலை. இது மேற்கொண்டு இதே தொடர்ந்தால் நான் கவர்னரை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இதில் சம்மந்தப்பட்ட மஞ்சுநாத் தீக்ஷித், மேலும் சிலர்லாம் சிவசங்கர், சந்திரசேகர் ஷெட்டி, இன்னும் அந்த காலவృత్తి செஞ்சுக்க புருஷோத்தம் ஆச்சாரின்னு சொல்லிட்டு இன்னும் பலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதிகாரிகளெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த வேலை. இது வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் இல்லை. நான் பலமுறை சுற்றிட்டே தான் இருக்கேன் ஆஃபீஸுங்களை. டெப்டி கமிஷனர் இது வரைக்கும் எந்த விதமாக, என்டோர்மெண்ட் கமிஷனரோட நான் பேசியிருக்கேன். என்டோர்மெண்ட் கமிஷனர் பலமுறை தகவல் அனுப்பியிருக்காரு. ஆனால் டிசி இது வரைக்கும் எந்த விதமான முயற்சி எடுக்காமல் இருக்கார். மக்கள் எல்லோரும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய தேவாலயங்கள் முன்னோர்களால் நிறுவப்பட்டது சோழ காலத்து. இதெல்லாம் அழிக்கப்பட்டால் வரும் சந்ததிக்கு தேவாலயம் ஒன்று இல்லாத முடிஞ்சிடும். கடவுள் ஒன்று யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மற்றவது அதுக்கு கல்லாகப்பட்டது மரகதக்கல். அந்த கல்லை உடைச்சிருக்காங்க. சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவுடையார் கீழே வந்து புதுசாக ஒரு கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மகாபலிபுரத்தில் செஞ்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுதெல்லாம் செஞ்சு கொண்டாங்க. இது முன்னாடி இவங்க போட்ட திட்டம், அந்த திட்டன்படி செஞ்சுருக்காங்க. இது முழு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஆக்ஷன் எடுக்கணும். இவங்களுக்கு கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து இவங்க மேலே தண்டிக்கணும். பல ஊழல் நடந்திருக்கு. முஜராய்க்கு சம்மந்தப்பட்ட சொத்து பல மாட்டேன்றாங்க. மாரிக்குப்பத்தில் வந்து முஜராய் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்தாகப்பட்டது. அந்த சொத்தை வந்து லேஅவுட்டாக பண்ணி சோமேஸ்வரா லேஅவுட் சொல்லி விற்றுன்னு இருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் அதை வாங்கினும் இருக்கிறாங்க. அவங்க வீடு கட்டினா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒருத்தரும் சைட்டை வாங்குறப்போ அது என்னன்னு சொல்லிட்டு அதிகாரி குறிப்பிட்ட ஒரு நல்ல வக்கீல்கிட்ட போங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுங்க. இது நல்லதா கெட்டதான்னு பார்த்து வாங்கலாமா இல்லாமல் பார்த்து முடிவெடுத்து வாங்குங்க. இந்த மாதிரி திருடனுக்கிட்டலாம் ஏமாறாதீங்க. இந்த ஆள் வந்து பல கோயிலில் சம்பளம் வாங்குறாரு. இது கொடுக்குறதெல்லாம் வந்து அதிகாரிகள் தான். அந்த அதிகாரி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. 8 கோயிலில் சம்பளம் வாங்குறாரு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10-12 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இது எல்லா அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டு. இது யாருடைய பணம்? பப்ளிக்குடைய பணம். பப்ளிக் கொடுக்குறது டொனேஷன், உண்டியில் போடுற பணத்தை தான் சம்பளம் வாங்க. கர்நாடகா சர்க்கார் யாருக்கு எந்த சம்பளமும் கொடுக்குறதில்ல. மக்களுடைய பணத்தை தான் இவங்க அர்ச்சகர்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அவங்க பணம் கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டாக ஏமாத்துறாங்க. இதில் வந்து தாசில்தார், ஏசி, டிசி எல்லா அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முஜராய்க்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பணத்தை வந்து வீணடித்து எல்லாம் பப்ளிக்குடைய பணம் தான் அதை பாழாக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இந்த கோயில் விஷயத்தில் வந்து சிவன் கோயில் எல்லாரும் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு முன் வந்து அதிகாரிகளே கேளுங்கோ என்ன நடந்தது என்னன்னு. அதிகாரிகள் வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண. அந்த நாள் வரும்போது கட்டாயம் எல்லாரும் வரணும். பப்ளிக் எல்லாம் கலந்துக்கணும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்கள் முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் ஆகணும். உண்மை நிலை தெரியணும். பிறகு இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க நான் ரொம்ப தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒருத்தரும் இந்த நியூஸ் ஆகப்பட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு பரப்புங்க. மற்றவங்க எல்லாம் பார்க்கட்டும், மற்றவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி இதே தொடர்ந்தால் வருங்காலத்தில் வந்து எல்லா அர்ச்சகர்களும் இதை தான் செய்வாங்க. இனி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது. மஞ்சுநாத் தீக்ஷித் பண்ண தவிர மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க. நான் மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த தவறு மேற்கொண்டு செய்யாமல் தொடர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அதிகாரிகள் எல்லாரும் ஆரம்பிங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து நான் ஒருத்தன் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது யாரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரல. என்னுடைய உயிருக்கும் என் குடும்பத்தாருக்கோ பாதுகாப்பு இல்லை. எனக்கு பலவிதமான உறுத்தல், எனக்கு வந்து பயம் உறுத்துறாங்க. பல பிரச்சனையும் கொண்டு வந்து இருக்காங்க. இது மேற்கொண்டு தொடர்ந்து நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று எனக்கோ என் குடும்பத்தாருக்கு. ஆனால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் இன்வால்வ் இதில். இவங்களால தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து வரும். என்னை பலவிதமான முயற்சி செய்தும்
என்னை வந்து அவங்க வழிக்கு கொண்டு வர முடியல. நான் கட்டாயம் வர மாட்டேன். பிரச்சனையை சந்திக்க சித்தமாக இருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவுசெய்து உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நான் கர்ப்ப கிரகத்தில் வந்து சிலையை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, எதற்காக நோண்டினாங்க, சிலை எடுத்தது என்ன, அந்த ட்ரெஷர் இருக்குதுன்னு எடுத்து சொல்லி செய்ய போனாங்க. கீழே வந்து விலை மதிக்க முடியாத சோழன் காலத்தில் வச்சு போன பொருள், வைரம், தங்கம், விலை மதிக்க முடியாத மாணிக்க பொருளை எடுத்திருக்காங்க. எடுத்தாலும் ஆண்டவனையே வெட்டியிருக்காங்க. ஆண்டவனையே வெட்டி மரகத கல்லுன்னு ஆண்டவனே வெட்டி அதுக்கு இடையில ஒரு கல்லை செருகியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சும் அதிகாரிகளும் சும்மா இருக்காங்க. பல முறை அதிகாரிகளும் செஞ்சுருக்கேன். நான் அதிகாரிகளும் தயவுசெய்து கேட்டுக்கிறேன், எல்லாரும் முன் வந்து அதிகாரம் இல்லை, உங்களுக்கும் கடவுள் தான் எனக்கும் கடவுள் தான், இதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமாறு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட விக்கிரகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அதை விண்ணப்படுத்தின பிறகு ஒரு பக்கம் இடதுபுறமாக வலதுபுறமாக சாஞ்சிருக்கார் கடவுள். அது உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அதுக்கு ரிங்கெல்லாம் போட்டிருக்கு, நிற்க வச்சுருக்காங்க, அரக்க ஊற்றிருக்காங்க. இது ரொம்ப அட்டுழியமான செயல். எப்படி மனம் வந்து இந்த தவறு செஞ்சாங்கன்னு தெரியல. அரக்க வந்து உள்ளே ஸ்டவ் வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிருக்காங்க. இது யாரும் கேட்பாரோ இல்லை. கடவுளுடைய நிலைமை என்னன்னா, பூர்வீக ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட லிங்கம் என்கிட்ட இருக்குது, ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. நான் வந்து இன்ஸ்பெக்ஷனில் அதை நான் காட்ட தான் போகிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அதை காட்ட விரும்பலை. இப்போ என்ன நடந்திருக்கோ அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இவங்க நான் பாழாக்கி உடச்சி வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க அட்டூழியங்கோ அது நீங்கள் பாருங்கள். இடையில் ஒரு கல்லை செருகியிருக்காங்க, கீழே காங்கிரீட் போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். இது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அது தகுந்த முறையில் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக சர்டிஃபை பண்ணணும். அது சர்டிஃபை பண்ணால் தான் நான் ஏற்றுக்குவேன். இல்லைன்னு சொன்னால் எந்த சூழ்நிலை யார் வந்து சர்டிஃபை பண்ணாலும் ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது எல்லா பப்ளிக் முன்னாடி நடக்கணும். எல்லா மக்கள் முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ராஜேந்திரன் முன்னாடி இல்லை, எல்லா மக்களும் சேரணும். எல்லாரும் முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ஷன், அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாரும் முன்னாடி எல்லார்ட்டையும் சிக்னேச்சர் வாங்கி அவங்க கொடுக்கணும். அப்போ தான் ஏற்றுக்குவேன் நான். இதுக்கு முழு ஒத்துழைப்பு. என்னைக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குதோ அன்றைக்கி எல்லோரும் வரணும். முன்னொரு காலத்தில் வந்து அரசருங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். கடவுளுடைய விக்கிரகத்தை பாழாக்கி நோண்டி உள்ளே இருக்க தங்கம் வயலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்தெந்த அரசன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கே புரியும் அந்த காலத்தில் யார் செஞ்சாங்கன்னு. இந்த தவறு இந்த காலத்தில் வந்து ஒரு அர்ச்சகனே பண்ணுறான் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம இதிகாசத்தையே பாழாக்குறாங்கோ பணத்துக்காக. இதுக்கு நம்ம ஆளுங்களும் ஒத்துழைக்கிறாங்கோ. இது வருத்தமான விஷயம். இது மேற்கொண்டு இதோட பணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. கடவுள் நம்ம தெய்வத்தையே பாழாக்குறாங்களே, எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க? வாழ முடியாத மனுஷராக இவங்க எல்லாம். எல்லாரும் வாங்கோ, இந்த நியூஸ் பார்க்குறவங்க எல்லா பக்கம் பரப்புங்கோ. எல்லாருக்கும் தெரியும். வருங்கால சந்தி நான் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாம் புரிஞ்சுன்னு வந்து நெல்லுங்கோ. எல்லாம் புரியுட்டு வருங்காலம் உங்களுக்குள்ளே குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டாமா கடவுள் எப்படி இருப்பாருன்னு. இவெல்லாம் விற்று முடிச்சுட்டு எல்லாம் பாழாக்கிட்டு அப்படி எதிர்காலத்தில் என்ன ஆகுது? கோயிலுங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு நமக்காக உருவாக்கி வச்சு நம்ம பாதுகாக்க வேண்டாமா? இதே தவறு செஞ்சுட்டு நம்ம விட்டுற முடியுமா? இன்றைக்கி இந்த மஞ்சுநாத் தீட்சித்தை விட்டால் அடுத்து இன்னொருத்த செய்ய போகிறான். அவனை பார்த்து இன்னொருத்த செய்ய போகிறான். பணத்துக்காக, எல்லாம் பணத்துக்காக. இந்த மஞ்சுநாத் தீட்சித்தோட பல வியாபாரிகள் கூட்டு சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பின்னாடி இருந்துட்டு அவனை முன்ன வச்சு, ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்காக அவன் சொல்றதுக்கெல்லாம் சுவாமி தலாட்டுறாங்க. யாரை கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம கேட்க போனா இந்த ஆள் ஒரு முட்டாள் ஏதோ கேட்கறான்றாங்க. ஆனால் ஆதாரத்தோடு வச்சுட்டு எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன். நான் அதிகாரிகள் மேலே ரொம்ப கௌரவம் வச்சு அதிகாரிகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதிகாரிகள் கண்டிப்பாக செய்வாங்க. டெப்டி கமிஷனர் கட்டாயம் செய்கிற, என்டோன்மெண்ட் கமிஷனர் கண்டிப்பாக இது முயற்சி எடுத்து முடிப்பாருன்னு காத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அடுத்து முயற்சி வேற என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும். தயவுசெய்து எல்லாம் ஒன்றா சேருவோம். எல்லா அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்து கேட்போம். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். ஆதாரத்தை கொடுக்கவும் தயாராக இருக்கேன் நான். போதுங்களா? இதுக்கு மேலே என்ன சொல்ல விரும்பலை நான். எல்லாரும் கூட்டு சேருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இதுக்கு வந்து போராடுவோம், முயற்சி எடுப்போம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. கோயில் ஆகப்பட்டது 1700 வருஷம் சோழனால் உருவாக்கப்பட்டது. எவ்வளோ பெருமையான விஷயம். நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை இல்லையா? நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ வரவேற்கத்தக்க விஷயம். அது பொக்கிஷமாக பாதுகாக்கணும் இல்லையா? நம்ம கடமை இல்லையா? இது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த சிவனை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை. நம்ம கடவுளை நம்மளே பாழ்படுத்தலாமா? அது காழ்படுத்தி அதை உடைச்சி பாழாக்கி இல்லதெல்லாம். நீங்கள் வாங்க கோயிலில் என் முன்னாடி வந்து நில்லுங்கோ, நான் நிரூபித்து காட்டுறேன். அந்த கோயில் கர்ப்ப கிரகத்தில் என்ன நடந்திருக்குது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லட்டேன், யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, எந்த அதிகாரி சொல்லட்டேன், பப்ளிக் சொல்லட்டேன், எல்லாம் வந்து நில்லுங்க. அர்ச்சகன் சொல்லட்டேன், முன்னாடி நான் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் நிரூபிக்கிறேன் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. தயவு செய்து நம்ம கடவுளை நம்ம காப்பாற்றுவோம். நம்ம வருங்கால சந்ததிக்கு இது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லையா? ஒரு சோழனால் ஒரு 1700 வருடங்களாக ஒரு கோயில் இருக்குன்னு சொன்ன பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை இல்லையா? எல்லாரும் புரிஞ்சுட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு முழு மனசோடு நான் நம்புகிறேன். வாங்க.